இவங்க 2 பேருமே பயங்கர ரோல் மாடல். எங்க போனாலும் இவங்கள மாதிரி படிக்கணும்னு நிறைய பிள்ளைங்க பேசுறாங்க, நிறைய பேர் போன் பண்ணி என்ன கேக்குறாங்க. என் பிள்ளைக்கு வந்து நிறைய பேருக்கு மோட்டிவேஷன் ஆயிருக்காங்க, நிறைய பேர் இவங்களை ஃபாலோ பண்றாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஸ்கூலிங் எல்லாமே ஒரு நார்மல் ஸ்கூல் தான். இப்பெல்லாம் ஃபீஸ் கேட்டாவே தலை சுத்துது எனக்கு. அப்படிலாம் என் பிள்ளைங்களுக்கு நான் எதுவும் அந்த அளவுக்கு செலவு எல்லாம் பண்ணி ரொம்பலாம் எந்த பிள்ளைங்களுக்குமே செலவு பண்ணி படிக்க வைக்கல. அவங்க எல்லாமே மெரிட்ல தான் பாஸ் பண்ணாங்க. பிள்ளைங்க எல்லாமே ஹார்ட் ஒர்க். அவங்க சொன்ன மாதிரி இந்த ஃபங்க்ஷனு, தீபாவளி பொங்கல் கூட வீட்டுக்கு வர மாட்டாங்க. ஹாஸ்டல்ல அங்க ஸ்டே பண்ணி படிப்பாங்க. ட்ரெஸ் கூட காஸ்ட்லியாவே எதுவுமே எடுக்க மாட்டாங்க. நாங்க என்ன பர்ச்சேஸ் பண்ணி தரோமோ அதுதான். காஸ்மெட்டிக்ஸ் எல்லாம் இருந்தாலும் சரி, இப்பதான் ஏதாவது யூஸ் பண்றாங்களே தவிர அதுக்கு முன்னாடி எல்லாம் நார்மலா என்னவோ அதுதான். உங்க 2 பேரையும் இப்படி பாக்குறப்ப எப்படி இருக்கு? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு கடவுள் கொடுத்த வரம் தான் சொல்லுவேன். நான் என் 3 பிள்ளைங்களுமே வரம் மாதிரிதான். ரொம்ப சந்தோஷம். என் பிள்ளைங்க இந்த அளவுக்கு வளரணும்னு நான் நினைச்சேன். அந்த அளவுக்கு வளர்ந்து பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். 3 பேருமே நல்லாவே படிப்பாங்க. டியூஷனுக்கு எல்லாம் எதுவும் அனுப்புனது இல்ல. 3 பேருமே நல்லாவே படிப்பாங்க. அவங்களுக்கு நாலேஜ்ன்றது ஒரு அது என்ன சொல்ல, கடவுளுடைய கிஃப்ட் தான் நான் சொல்ல முடியும். ஆடம்பரமான பொருட்களுக்கோ மத்தபடி வந்து இது வாங்கி கொடுங்க அது வாங்கி கொடுங்க, காஸ்ட்லியான திங்ஸ் இந்த மாதிரிலாம் எதுவுமே கேட்க மாட்டாங்க. என்ன இருக்குதோ அதை வச்சுதான். ஈவன் வந்து ரப்பர் வச்ச ஒரு பென்சிலு அந்த மாதிரி கூட நான் வாங்கி கொடுத்தது இல்ல. சாதாரண அந்த மாதிரி தான் இருக்கிறது. என்ன இருக்குதோ அதை வச்சுதான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி. நல்லா வந்து ஹார்ட் ஒர்க்கிங் தான். ஸ்கூல்ல இருந்தே கேட்பாங்க எப்படி படிக்கிறாங்க, எப்படி இவங்களை இப்படி படிக்கிறாங்க அப்படின்னுவாங்க. கம்ப்ளைண்ட் எல்லாம் எதுவுமே வராது. மோஸ்ட்லி வந்து நல்லா படிக்கிறாங்க, நல்லா பண்றாங்க அப்படிதான் சொல்லுவாங்க. நல்ல சிஜிபி இவங்க எல்லாமே ஃபர்ஸ்ட் ரேங்க். ஒரு 10th 2 பேருமே அப்படிதான் வருவாங்க. 1 to 5 இப்படிலாம் வருவாங்க. ஆரம்பத்துல எனக்கு சந்தோஷம் தான். இப்ப நான் அதுதான் கேட்க வந்தேன். ஆக்சுவலி இவங்க அப்படி இருக்கிறது பெரிய விஷயம் இல்ல. நான் வந்தோடனே வந்து உங்களை பத்தி தான் நான் பேசணும்னு நினைச்சேன். கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் ஒரு டிகிரி முடிச்சு அதுக்கப்புறம் கவர்மெண்ட் ஜாப் போறது அப்படிங்கறது இப்போ வந்து ஒரு சாதாரணமான விஷயமா ஆயிடுச்சு. எப்படியா இருந்தாலும் டஃப் தான் ஒரு விமன் அப்படின்னாலும் அந்த டைம்ல நீங்க அதை பண்ணிட்டீங்கன்னா அது பெரிய விஷயம். எங்க அப்பா அம்மா எனக்கு ரொம்ப முக்கியமான காரணம். எங்க அப்பா அம்மா தான் எனக்கு ரோல் மாடல். அப்ப வந்து பொம்பளை பிள்ளைங்களாம் அப்புறம் படிக்க வைக்க மாட்டாங்க. ரொம்ப ரேர். வில்லேஜ் சைடுல வந்து அனுப்பவே மாட்டாங்க, ஸ்கூலுக்கே போக மாட்டாங்க. அப்படி இருக்கப்ப எங்க அப்பா அம்மா என்ன படிக்க வச்சாங்க. என் கூட பிறந்த 6 தங்கச்சிங்க இருந்தாலும் என்ன வந்து நல்லா கைட் பண்ணாங்க, படிக்க வச்சாங்க. இது தொடர்ந்து கல்யாணம் ஆன பிறகு அது எங்க வீட்டுக்காரர் எனக்கு சப்போர்ட் பண்ணார். நான் டிகிரி எல்லாம் வந்து கரஸ்ல முடிக்கிறதுக்கு அவரு தான் காரணம். அவங்க எல்லாம் பார்த்து நான் வளர்ந்ததுன்னா எனக்கு ஒரு அந்த ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணணும் போகணும்னு அந்த ஒரு எய்ம் இருந்தது. என் பிள்ளைங்களும் அதே மாதிரியே அது வந்துட்டாங்க. அது பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன ஒண்ணுன்னா குடும்பத்துல வந்து பெண் கல்வி ரொம்ப முக்கியம் நான் நினைக்கிறேன். அது இருந்தாதான் வந்து அவங்கதான் வந்து பிள்ளைங்களுக்கு பண்ண முடியும். வந்து இப்ப ஃபாதர் இருக்காருன்னா அவர் வந்து பினான்ஸ் விஷயமா சப்போர்ட் பண்ணுவாங்க, செய்வாங்க. இருந்தாலும் அம்மா வந்து பிள்ளைங்களை வளர்க்குற மாதிரியோ அவங்களுக்கு இது பண்ற மாதிரியோ வராது. அது வந்து என் பிள்ளைங்க அது வந்து பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனா நான் நினைச்சேன் இப்படி பிள்ளைங்களை இப்படி கொண்டு வரணும் போகணும் வந்து நினைச்சேன். வெளியே சொல்லக்கூடாது, அது நடக்கிறப்ப நடக்கட்டும் அப்படின்ற அந்த ஒரு இது இருந்தது எனக்கு. நான் பெரும்பாலும் வெளியே சொல்லிக்க மாட்டேன். ஆனாலும் வந்து நியூஸ் பேப்பர்ஸ்ல இதுக்கு முன்னாடி வந்து கிளியர் பண்ணவங்களுடைய பேட்டிலாம் வரும், தினத்தந்தியில அப்பப்ப வரும். அது வந்து நான் வந்து இவங்க கிட்ட இங்க வர்றேன் அப்படிலாம் வந்திருக்காங்க. என்ன எல்லாம் ஐஏஎஸ் படிச்சு பாஸ் பண்ணிருக்காங்களா, யாராவது இருந்திருக்காங்களா, காபி கொண்டா படிக்கிற அப்படின்னுவாங்க. அதனால வந்து சின்ன வயசுல இருந்து ஆனா அந்த ஒரு இது அந்த ஸ்டோரியும் தெரியும். நீங்க போய் வந்துட்டு ஒரு ரிப்போர்ட்டர் கிட்ட கேட்டதாகவும் அதுக்கப்புறம் நீங்க அந்த பேப்பர் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இன்டர்வியூ கொடுக்க மாட்டேன். இவங்க குழந்தையா இருக்கிறப்ப ஸ்கூலிங் படிக்கும் போதே இந்த மாதிரி ஒரு பொண்ணு வந்து கேரளா ஸ்டூடெண்ட் ஒருத்தவங்க எக்ஸாம் எழுதிட்டு அவங்களுக்கே தெரியாம அவங்க வந்து ட்ரெயின் வந்து இறங்கி அவங்க ஊருக்கு வந்து சேர்த்துக்குள்ளாரே அவங்க ரிசல்ட் வந்து அவங்க அப்பா அம்மாவுக்கே தெரியாமலாம் எடுத்துட்டு வந்து காட்டுவாங்க.